ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மௌலி கிருஷ்ணன். மீண்டும் உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, என்னோட 10 வருஷம் ஜேர்னி இன் ஃபோட்டோகிராஃபி. அதில் நான் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் என்னை மாற்றிக்கிட்டேன். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நான் இன்னும் கற்றுக்காம இருக்கேன் ஸ்டில் நவ். ஸோ அதை பற்றின ஒரு செல்ஃப் டாக்குமெண்ட்ரி வீடியோ தான். ஆ இது இந்த வீடியோ நீங்கள் புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவ போய் பார்த்துட்டு வாங்க. அப்ப தான் உங்களுக்கு அந்த கன்டினியூட்டி தெரியும். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது, "என்னடா இவன் நடுவுலேருந்து ஏதோ ஸ்டார்ட் பண்றான்" அப்படின்ற மாரி தெரியும். ஸோ நீங்க முன்னாடி இருக்க வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஒரு சந்தேகம் எனக்குள்ளேயே வந்து வந்துச்சு. அந்த சந்தேகம் எதனால வந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் நம்ப வந்து தேடி போகல. ஆனா, அந்த விஷயம் நம்மள வந்து திருப்ப திருப்ப வந்து தேடி வரும்போது, நம்மள அறியாமயே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். "என்னடா இது? நம்ப வந்து அ அத தேடி போல. ஆனா வந்து அது நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கே!" அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சந்தேகத்திலேயே நான் கொஞ்ச நாளா அப்படியே சுத்திட்டுருக்கும்போது, சுத்திட்டுருக்கேன் மீன்ஸ் வேலைகள்லாம் செஞ்சுட்டுருக்கும்போது, நான் போன வீடியோல சொன்ன மாதிரியே தான். நான் வந்து அ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா போயிட்டு நெறைய இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் சினிமால. ஸோ அந்த மாரி ஒரு டைம் போயிட்டுருந்தம்போது, எனக்கு திடீர்னு வந்து திருப்பியும் ஒரு பிரேக் ஆச்சு. என்ன பிரேக் ஆச்சு அப்டின்னா, ஸோ அங்க இருந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச பொழுது அடுத்து என்ன பண்ணலாம்? அப்டின்ற மாரி திருப்பியும் நான் வந்து அந்த லூப்க்குள்ள வந்து வந்துட்டேன். திருப்பி என்ன பண்ணலாம்? திருப்பி என்ன பண்ணலாம்? அப்டின்ற மாரி. அப்போ வந்து எனக்கு வந்த ஒரு விஷயம் என்னன்னா, திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணான். கால் பண்ணிட்டு, "இந்த மாரிடா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நான் கூட்டு வரேன். அவன் வந்து ஃபோட்டோகிராஃபர். இப்ப தான் வந்து பிகினிங் பண்ணிட்டுருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான் அந்த ஃபீல்டுக்குள்ள. ஸோ அவன் வந்து சில விஷயம்லாம் வந்து நம்ப ஏரியால வந்து சில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்படின்னு சொன்னோனே, எனக்கு திருப்பியும் வந்து எனக்கு ஷாக் ஆச்சு. என்னடா இது! திருப்பியும் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி நம்பள லைஃப்குள்ள வருதே அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ மூலியமா அப்படின்னு. சரி ஓகே. நீ கூட்டிட்டு வாடான்னு சொல்லும்போது, அவன் கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்துட்ட பிறகு, அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போறதுக்கு பிளான் பண்ணிட்டுருந்தோம். அப்ப நேரா அவன் எங்க வீட்டுக்கு தான் வந்தான். எங்க வீட்டுக்கு வந்தவுடனே அவன் ஃபர்ஸ்ட்டு வந்து கேமராவ வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சான். ஸோ இந்த கேமரா தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி. நான் இத்தன வருஷம் நான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தான். ஓகே. நல்ல விஷயம் அப்படின்ற மாரி நானும் பேசிட்டு இருக்கும்போது, கேமரா வந்து அவன் Canon வச்சிருந்தான். Canon 700D வச்சிருந்தான். ஸோ அது நல்ல கேமரா தான். அ அந்த டைம் பீரியட்ல அது நல்லாவே ஒரு ஏபிஎஸ்-சி மாடல் அது. டிஎஸ்எல்ஆர் ஏபிஎஸ்-சி மாடல் நல்ல கேமரா. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணான் அப்டின்னா, எங்க வீட்ல வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் ஒண்ணு இருந்தது. என்னோட தங்கச்சி யூஸ் பண்ற ஒரு ஜுவல் பாக்ஸ் ஒண்ணு இருந்தது. அந்த ஜுவல் பாக்ஸ வந்து அவன் எனக்கு கேப்சர் பண்ணி காமிச்சான். அந்த இடத்துல நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரொம்பவே டீப்பா விழுந்துட்டேன்னே சொல்லலாம். ஏன்னா, ஒரு விஷயத்த வந்து அவ்ளோ அழகா வந்து அந்த இமேஜ் வந்து குடுக்குது. அந்த உள்ள இருக்க அந்த மெக்கானிசம் பண்ணி குடுக்கும்போது, அத நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, சப்ஜெக்ட் நல்லா தெளிவா இருந்தது. பின்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாம் பிளர்ரா இருந்தது. ஸோ நான் இத பத்தி கேட்டேன். "இது எப்புட்றா எடுக்குற? இது எப்படி எடுக்குற? இது எப்படி எடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் உனக்கு சொல்லி தரேன்டா. நம்ப போறோம்ல, நான் உனக்கு சொல்றேன் எப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்ற மாரி. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். நானே ஒரு பிகினர் தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னும்போது, எனக்கு ரொம்பவே ஆர்வமாயிடுச்சு. சரி ஓகே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளேயே திருப்பியும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் நானு. என்னடா இது திருப்பி திருப்பியும் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கே! நம்மள சுத்தி வந்துகிட்டே இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்க கெளம்பி போறோம். அப்ப நான் கெளம்பி போம்போது அவன் என் கூட தான் வந்தான். நான் என் என் பின்னாடி தான் வந்தான் பைக்ல. ஸோ நான் அவன்கிட்ட கேட்டே வரேன். இந்த விஷயம் எப்படி நீ இத அச்சீவ் பண்ண? எப்படி இந்த மாரி எடுத்த? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவன் வந்து நான் உனக்கு எக்ஸ்ப்ளைனே பண்றேன்டா எப்படி பண்றது? அப்படின்ற மாரி சொன்னான். சரி ஓகே. நல்ல விஷயம் தான் அப்டின்ட்டு, நேரா வந்து நாங்க வந்து எண்ணூர் பேக் வாட்டர் ஒரு இடம் இருக்கு. எண்ணூர்ல இருக்கவங்க, திருவொற்றியூர்ல இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பேக் வாட்டர் எங்க இருக்குன்னு சொல்ட்டு. அந்த பிரிட்ஜ் ஒண்ணு இருக்கும். ஸோ ஒரு ஓவர் பிரிட்ஜ் மாரி இருக்கும். அங்க தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கேமரா வச்சு ஒரு எங்களுக்குள்ளேயே நாங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டோம். அப்ப பண்ணும்போது எனக்கு சொல்லிக் குடுத்தான். இந்த மாரி தான்டா எடுக்கணும் அப்டின்ற மாரி ஒரு பேசிக்கான ஒரு நாலேட்ஜ்ல அவன் எனக்கு சொல்லிக் குடுத்தான். சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே வந்து
ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமாயிடுச்சு. சரி ஓகே நம்மளும் இத வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சடனா வந்து நான் கேட்டேன் கேமராவ. குட்றா நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஷூர் நீ ட்ரை பண்ணி பார்றா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் எடுக்கிறேன். எனக்கு அவன் எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த மாரி எனக்கு வரல. ஆ வராதம்போது நான் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் ஆனேன். இருந்தாலும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்திலேயே அப்படியே இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து எந்தவித இதுவும் பார்க்காம அவன் வந்து எனக்கு கேமரா குடுத்தான். கீழ போட்டுற போறான் அப்படின்ற ஒரு பயம் இல்லாம, யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தான். அப்புறம் நான் கொஞ்சம் தூரம் அப்படியே போக போக பார்க்கும்போது அந்த செட்டிங்ஸ்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுத்துட்டு இருந்தான். அப்புறம் நான் இந்த இந்த எஃபெக்ட் பேர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இது வந்து பொக்கே எஃபெக்ட் அப்படின்ற மாரி சொன்னான். ஆ பொக்கே எஃபெக்ட்டா? சரி ஓகே. அந்த அந்த டைம்ல இங்க இருக்கவங்களுக்கு அந்த ஒரு டெர்ம் வந்து இருந்தது. அவன் அத சொன்னான். அந்த மாரி பொக்கே எஃபெக்ட். அப்ப எனக்கு புதுசா இருந்தது. ஓ! பொக்கே எஃபெக்ட்டா? சரி ஓகே, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அத எப்படி சொல்றது? கூகுள் பண்ணி அது என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டுருந்தேன். அப்புறம் எனக்கு இன்னும் ஆர்வம் அதிகமானோனே, நான் சின்ன சின்ன அந்த எடிட்ஸ் வீடியோ, அ இந்த மாரி வந்து ஃபோட்டோகிராஃபி, கன்டென்ட்ஸ் வீடியோ அந்த மாரிலாம் சும்மா அப்படியே பார்த்துட்டுருப்பேன். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? ஒரு ஒருத்தர் வந்து என்னோட லைஃப்ல வந்து வராரு. ஸோ அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணன்னு சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ அவரு வந்த பிறகு, நான் அவர நான் தான் அவர ரீச் பண்ணேன். என்ன அறியாமயே நான் அவர ரீச் பண்ணேன். ஸோ அந்த ரீச் பண்ணது தான் வந்து என்னோட லைஃப்லயே வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அங்க இருந்து தான் என்னோட ஃபோட்டோகிராஃபி ஜர்னி வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 2015 இப்ப தான் அந்த 2015 வருது. ஸோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இருந்து நான் என்னென்னலாம் நான் கத்துக்கிட்டேன், எப்படி வந்து நான் அவர அப்ரோச் பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவரைக்கும் ஸ்டே டியூன்.